தினேஷ் அப்படிங்கிற நண்பர் தான் இன்னைக்கு முதல் கமெண்ட். வணக்கம் கூட சொல்லாம நம்ம வீடியோ ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை. வணக்கம். நம்ம அந்த இது என்ன போடலாமா, நம்ம இமானுவேல் ப்ரோ என்ன பண்ணுவாருன்னா, நண்பர்களுக்கு வணக்கம் நம்மது அவர் சம ஸ்டைலா சொல்லுவாரு. இவன் போட்டு இவனோடத போடுவார், ஜாக் ஸ்பேரோவோடது. ஆமா ஆமா, நம்ம வந்து இப்படி பண்றோம்ல, கும்பிடு குருசாமி போட்டு அது போல செமையா கும்பிடு குருசாமி தீபாவளி வணக்கங்கள் அந்த மாதிரி இல்லாம வச்சு அந்த தீபாவளி மட்டும் மாடுலேட் பண்ணி கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டு. எனக்கு அதுல பிடிச்சது அந்த இதுல வந்து பொலார் நினைச்சு உட்காருப்போம் தம்பிராமையா தானே கடுப்பாயிரு, அவரே எரிச்சல சுத்திட்டு இருப்பாரு. பொழிச்சு நினைச்சு உட்காருப்போம். வீட்டுக்கு தீபாவளி போனே தெரியல, அதான் வீட்டுக்கு தீபாவளி போனே தெரியாம சுத்திட்டு இருக்கோம். அவங்களே கடுப்புல இருப்பாங்க. கிட்ட வருவார் தம்பிராமையா, கிட்ட வந்து மூஞ்சி கிட்ட வருவானே. அப்ப என்ன சார் பண்றது, இருக்கவே கூடாதுன்ற அப்படின்னா கவுத்தி விட்டுருவான். அதுல காமெடியில செம. சரி, தினேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, OnePlus 15 என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறாராம். பேட்டரி வந்து 10/10. சான்ஸே இல்லை ப்ரோ, 1 day 10 hours வருது. என்னோட யூசேஜ் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் BGMI, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம், ஆஃபீஸ் யூஸ் ஒரு 4 மணி நேரம், OTT ஒரு 2.5 மணி நேரம். எங்க ஆள் பயங்கரமான ஆளா இருக்காரு. 2 மணி நேரம் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4 மணி நேரம், இதோட சேர்த்தா 10, 14, 14 ஒரு எங்க ஆளு 17.5 மணி நேரம் இதுலயே இருக்காருன்னா மொத்தம் 2 புல்லு அப்படிதான் இருக்கு. பயங்கரமா இருக்கே. சரி, நம்ம தினேஷ் ப்ரோ போறோம் வழி ஆள் போட்டு வச்சிடலாம். வழிப்பறி அதே தான். டிசைன் 10/10 ப்ரோ. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் iQOO 15 இல்லாட்டி OnePlus 15 ரெண்டுமே பார்த்தேன். பட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து OnePlus 15 சூஸ் பண்ணிட்டேன். கேமரா 9.5 out of 5. ஆமா, ஆக்சுவலா வந்து அன்எக்ஸ்பெக்டட் இது. இந்த ஃபேக்ட் நல்லா இருக்கு, அது தெரியும், கேள்விப்பட்டேன். 15 நல்லா இருக்கே கொஞ்சம், அதனால கொஞ்சம் கூத்தா தான் இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் iQOO 7ல இருந்து இந்த அப்கிரேட் ஆயிருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 years யூஸ் பண்ணேன் ப்ரோ. நோ சிங்கிள் ஸ்கிராட்ச். இந்த ஃபிளிப் கவர் போட்டு தான் அப்பாட்ட கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா 2x 3x 7x இதெல்லாம் போர்ட்ரேட்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. 40xல AI பூஸ்ட் பண்ணி கொடுக்குற இமேஜஸ்லாம் கூட வெரி இம்ப்ரெசிவ்னா. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் 7.5 out of 10 வேற லெவலு. பட் ப்ளே பண்றப்ப லைட்டா ஹீட் ஃபீல் ஆகுது ப்ரோ. பட் அதுவே கூல் ஆயிடுது. மற்றபடி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒர்த்து லேக்லாம் இல்லை. ப்ரைஸ் வந்து நான் 16.5 தான் வாங்கினேன். 69K புதுசு ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ஷாப். ஓவரால் ரேட்டிங் 9 out of 10 கொடுப்பேன். ஆக்சுவலாக இந்த வருஷம் ப்ரோ நம்ம வந்து ஈவெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் இவனுங்க ஒரு லூசு பயலுக்கு ப்ரோ ஈவெண்டா ப்ரோ நடத்தினானுங்க OnePlus 15க்கு. பிரேக்கிங் நியூஸ் தேவையில்லாத எல்லாத்தையுமே போடுவானுங்க. போனோட பாசிட்டிவ்ஸ் எதுவும் சொல்றதே இல்ல. சோகம் என்னன்னா வரைக்கும் இந்த அனிமேஷன் வச்சு ஓடிட்டு இவன் வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தான், உட்காந்து செய்தி வாசிக்கிற மாதிரி. அவன் என்னடான்னு பார்த்தா GT8 ப்ரோக்கு அவன் பாட்டு வெளில போயிட்டான், அவுட்டோருக்கு போயிட்டு கேமரா பிளஸோ அதை மட்டும் காட்டிட்டு இதுதாங்க போன், அவ்வளவுதான் முடிஞ்சு கிளம்பு. அவன் ரியல்மிங்கிறதுக்கு பதில் வேற ஏதாவது பேர் இருந்ததுன்னா அவனுக்கு வித்துருக்கும். ஆமா கண்டிப்பா. ரியல்மிங்கிறனால நம்ம மைண்ட் எப்படி ஆயிடுதுன்னா 20,000 30,000 தானே ரியல்மி, இவன் 73,000 சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல மக்கள். கரெக்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு OnePlus இந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சும்மா டேக்கன் ஃபார் கிராண்டட். அவனோட பிரசன்டேஷன் கேவலமா இருக்குங்க. சீரியஸா வர லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவன். இந்த ஜென்சி இல்ல சின்ன பசங்களை கவர் பண்ற மாதிரி வெறும் இந்த அனிமேஷன் வச்சே வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அவன். இந்த சின்ன பசங்களை கவர் பண்றதுக்கு முதல்ல கானா பாட்டு எழுதுறவங்க எல்லாம் பிடிச்சி வெளியே. கரெக்ட் தான். நம்ம ஊர்ல வேற இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அறுவாள் எடுத்துட்டா பெரிய ஆளா ஏதோ ஒரு பாட்டு ப்ரோ, என்னன்னா லிரிக்ஸ் எப்படி எழுதுறீங்கன்னு தோணுது ப்ரோ. அதுல நிறைய நல்ல பாடுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனா அதை வந்து ஒரு அது கானான்றதே ஹேட்டடா மாத்துறது இவனுக்கு தான். எனக்கு எப்படி இருக்குன்னா, பல்லாவர மலையை நல்ல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாலும் இருந்தோம். ஆமா, குறுக்க பூந்து 4 பேருக்கு எடுத்து விட்டனால இப்ப எங்க பொழப்பும் எடுத்து போச்சு. இப்ப இதே மாதிரிதான் நல்ல பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்து கருத்தோட பாட்டு பாடிட்டு இருந்த நிறைய பேருக்கு இப்ப அவங்களுக்கு அப்படி இருந்தது. இப்ப வந்து அது வந்து வன்முறைக்காகவே அந்த பாட்டை வச்சுட்டானுங்க. ஆமா, ஏதோ கத்திங்கிறான், ரத்தங்கிறான், மூஞ்சில ஸ்டைலுங்கிறான். மூஞ்சில ரத்தம் தெளிச்சா ஸ்டைலா? என்னடா சொல்ற, அப்படிதான் இருக்கு. இதுல வேற யாரோ ஒருத்தனை சும்மா இது நிறைய பேர் வருத்தம் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, அவங்க தான் படிக்காத கம்முன்னு அப்படிதான் திட்டுவோம் நம்ம. கடைசியில அவனுங்களோட கேவலமா நம்ம நடந்துக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அந்த பையனை பார்த்தா அவன் ரொம்ப டீசெண்டா இருக்கிற மாதிரி. ஹிந்திக்கார பையன் ட்ரெயினில் வம்பு இழுத்து வெளியில் கூப்பிட்டு அவன் ஃபாலோ பண்ணிட்டு போய் வெட்டு இருக்கிறானுங்க. எதுக்கு? ரீல்ஸுக்கு. ட்ரெயினில் அதை வெட்ட வந்தால் உடலன்ட்டு வெட்ட வர மாதிரி ட்ரெயினில் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. அவன் வந்து தள்ளி விட்டுருக்கான். அதை வந்து நீ எங்களையே இது பண்ணுற, ஓகே ஒன்று முடிச்சிடறோம். ரீல்ஸ் எடுக்க நீ ஒத்துக்கல. ஆமாம், பாரு நாங்கள் ரியலாக எடுக்கிறோம். ஆமாம், சரி. இப்போ அவங்க கிட்ட இருந்து போலீஸ் என்னெல்லாம் ரியலா எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் ப்ரோ. அதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த கை உடஞ்சி கால் உடஞ்சி அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. அப்புறம்
ஜூனியர் இல்ல, அதனால அதை தான் பண்ண முடியும். அதான் ஒரு இப்ப வருஷம் வெளில வந்துருவான். சட்டத்தையே சேஞ்ச் பண்ற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். மாத்துறாங்கன்னா நல்லதுதான். சும்மா இந்த கண்டிப்பா பண்ணணும். ஆமா, தண்டனைகள் கடுமையான இந்த ஏஜ் எல்லாம் பார்க்கவே கூடாது. இதை இவனுங்களே வேற ஷார்ட்ஸ் போட்டிருக்கானுங்க போல, ரீல்ஸ் ஏதோ. ஏன்னா யூஎஸ்லாம் இந்த ஏஜ் எல்லாம் கிடையாது. நீ வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன். அரபுலலாம் அரபெல்லாம் வேற லீக் ப்ரோ அவனுங்க. பட் நான் சொல்றேன் நானு. சரி, இது வந்து ஒரு காட்டமான ஒரு இதுங்க, எரிச்சலா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க, சென்னையில நடந்ததுதான். அது ரொம்ப எரிச்சலா இருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரியா? இதுல வேற கவனமா தான் இருக்குது. வந்தாரை வாழ வரைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றோம். வந்தாலே சாகடிக்கிறோம் பைத்தியக்காரனுங்களாம் வச்சுக்கிட்டு. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இது இத்தனைக்கும் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ட்ரெயின்ல உட்காந்துட்டு வந்திருக்கான், தரையில உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் அறுவலை காமிச்சு ஆட்டு தலையை பிடிச்சி இப்படி தள்ளி விடுறது, முடியை களைச்சி விடுறது, எதுக்கு என்ன அவ்வளவு பெரிய இதுவா என்ன? ஃபுல்லா இதுன்றாங்க ப்ரோ. அது இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து யுகா அப்படிங்கிற நண்பர் வந்து மோட்டோல யுவான்னு ஒரு சீரிஸ் வந்தது. ஆமா, யுவான் வந்து மியூசிக்காக. இப்ப பாருங்க, யுவா அப்போ வந்து யுவான்றது வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பேசாம நம்ம யுவன் சங்கர் ராஜா அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். என் பேர் தாங்க, அதை ஷார்ட்டா ஆமா, அவர் வந்து இது யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆமா, அது சும்மா ஜோக்குக்கு பண்ணியிருக்காங்க, ஒரு பப்ளிசிட்டி கூட போட்டுருக்காங்க. மோட்டோ யுவனா வேற யாரும் இல்லை, என் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க மோட்டோல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் அப்போ யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன் ப்ரோ. இப்போ ஏதோ சாஃப்ட்வேர் பிரச்சனை மாதிரி வந்து அடிக்கடி ஸ்க்ரீன் பிளாக் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதா? கடையில கொடுத்தா ஏதோ இது ஒரு ரீபாலிங்கா சொல்லியிருக்காங்க. மதர் போர்ட் போயிருச்சுன்னு சொல்றாங்க, ஃபோன் காலின்றாங்க. என்ன பண்றது? ஆக்சுவலா ரீபாலிங் பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒருத்தர் மெயிலோ கமெண்டோ அதை போட்டுருந்தாருல ப்ரோ. லேப்டாப்ல வந்து பிரச்சனை, லேப்டாப்ல பிரச்சனை, போர்டு மாறணும்னு சொல்லிட்டாங்க. போர்டு மாத்திரக்கு எவ்வளோன்னு கேட்டா 32,000 அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது சப்போர்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அவங்க நேரில் வந்து இதுக்கும் ஒருத்தர் பார்க்குறேன்னு சொன்னாராம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பேட்டரியிலேருந்து போகிற கனெக்டர் லூஸ் ஆகிருந்திருக்கு. மாட்டினதுமே ஆன் ஆயிடுச்சான். அதான் இன்ஸ்பெக்ட் பண்ணணுங்க, ஒழுங்காக செக் பண்ணணும். இல்லை, இது எதுக்கு சொல்கிறேன்னா மொத்தம், ஏன்னா இது நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனால் மதர் போர்ட் மாற்ற சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் அந்த CPU ரீபாலிங் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் நிறைய கடைங்க இருக்குது. அவங்ககிட்ட போனால் நைட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு டேட்டாவும் அப்படியே இருக்கும். கடைசியில் CPU ரீபாலிங் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணால் சரியாயிடுமா. சரி, அதனால கடுப்பாக தான் இருக்குது இப்போலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஹப் MCI அப்படின்னு ஒரு நண்பர். ப்ரோ, ஓப்போ K13 Turbo யூசிங் 4 months ப்ரோ. ஐ பை லாஸ்ட் ஃபார் 23K. ஸ்டில் டே பை டே ஐ என்ஜாய் த ஃபோன். 16 அப்டேட்டுக்கு அப்புறமா கூலிங் ஃபேன் நல்லா ஒர்க் ஆகுது, ஹீட் டிக்ரீஸ், செம்ம ஃபோன், டீசென்ட் கேமரா, 4K வீடியோ, குட் கேமிங்கு, எடிட்டிங்கு, சவுண்டு எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் மூவி பார்க்க செம மாசு. பர்ச்சேஸ் பண்ண ஸ்டில் ப்ரைஸ் வந்து 28K இப்போ இருக்கு, ஆனால் ஒரு 23க்கு பண்ணியிருக்காரு. ஆமாம், நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்கல்ல இந்த டர்போ ப்ரோ ஏன் சொல்லணும்னா அந்த ஃபேன் ஒழுங்காக ஒர்க் ஆகணும்னா அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அதை அவனுக்கு எதுவும் மன வேணாம் ப்ரோ. அவங்கள பார்த்தாலே அதை சொல்லுவாங்க தெரியுமா, ஒருத்தர் இவனை பார்த்தா அப்படி மச்சாடி தெரியும். இல்லை, ஓவரா இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க ஃபோனை. அதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அமையிறது வந்து கஷ்டம். யோசிச்சு பாருங்க ப்ரோ, ஒரு யூசர் வந்து ஃபோனை வாங்கின புதுசுல அவன் எப்படிப்பட்ட ஒரு தாட். ஏன்னா இந்த ஃபோன் லான்ச் ஆன புதுசுல தேவையே இல்லாமல் போக்கோ நியோட்டன்லாம் அடிச்சிட்டு இருந்தானுங்க இந்த ஓப்போ பாய்ஸ், ஃபேன் பாய்ஸ் இருக்கானுங்களா அவனுங்க. ஃபேன் வந்துருச்சு அப்படின்ட்டு. ரியல் வேர்ல்ட் டெஸ்ட்ல ஃபேன்லாம் இல்லாமே போக்கோவும் நியோட்டனும் பெட்டர் ஃப்ரேம் ரேட்டும் தெர்மல்ஸும் நல்லா பண்ணிட்டாங்க. அதுல இருக்கலே ஃபேன் போட்ட ஒரு வெங்காயம் இல்ல. ஃபேனை போட்டா சார்ஜ் வேமாறங்க தான். ஆமா, ஃபேன் ஆஃப் பண்ணா சார்ஜ். ஆமா, அது ஆப்வியஸ்லி ஆவறது தானே. நம்ம ஆரோஜிலே இந்த கூலிங் ஃபேன் கனெக்ட் பண்ணா அதுல இருந்து பவர் சோர்ஸ் போகுது இல்ல. ஏன்னா இவ்வளவு RPM சொல்றான் அவன். நாங்க வந்து 20,000 RPM அப்படி இப்படி வர சொல்றானுங்கல்ல. போற போக்குல கடுப்பா என்ன தெரியுமா தோணுது, கடனுடன் வாங்கி ரெட் மேஜிக்கே வாங்கிரலாமாடா. ஆமா, அப்படிதான் இருக்கு. பேசாம ரெட் மேஜிக் இல்ல, இது சரி வராது. ஓகே, பரவாயில்ல. ஆனா இப்ப நல்லா இருக்குன்றீங்க. பட் அகைன் இப்பயும் கூட இது அப்படியே இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா 120Kல வந்த ஃபோன் ப்ரோ அது. அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ்லாம் எங்கேயோ திரும்ப எல்லாம் ஏறி போய் கிடக்கு. ஆமாம், சரி பார்ப்போம். அடுத்து கிரிராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து ரீசெண்டாக ரியல்மி P4X அம்மாவுக்கு வாங்கினேன் ப்ரோ, ஆஃபரோட 13,500. பேட்டரி 2 days வருது ப்ரோ. கேமரா ஆவரேஜ் தான், பட் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்குது. டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். பேட்டரி அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோனுங்க அது P4X. ஸோ 15,000 அப்படிங்கிற செக்மெண்ட்ல வந்து இது ஒரு நல்ல டிவைஸ். அப்படிங்கிறது LCD இது P4X LCD தான், பிரச்சனையே இல்லை. அந்த 144 Hz கரெக்ட். இவன் இந்த P4X கொண்டு வரும்போது தான் நம்ம சொல்லியிருப்போம், ஏய் என்னடா இன்ஃபினிக்ஸ்ல எல்லாமே 144 Hz நீ வந்துட்டியா அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, இருந்தாலும் யாராலையும் 165 Hz அளவுக்கு இப்போதைக்கு வர முடியாது. அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக். இல்லை, நேற்று வீடியோ பார்த்தேன், SRK சொன்னான் 165 Hz மாதிரியே தெரியல, எனக்கு டிஃபரன்ஸே தெரியல.
அது டிஃபரன்ஸ் வந்து தெரியாது அப்படின்றாரு இவரு. அடுத்த கொணத்துல என்ன தெரியுமா சொல்லிக்கணும், இல்லடா ஒரு நல்ல ஆண்மகனுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க, நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு. இப்போ நல்லா தெரியுதுங்க. அப்படிதான் சொல்லி அவனை லாக் பண்ணியிருக்கணும் போல. இல்ல ஆக்சுவலா 144 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான வித்தியாசமே டக்குன்னு பார்க்க முடியாது bro. ஏதோ கேம் ஆடும்போது மேபி ரொம்ப அக்யூரேட்டா 120 ஹெர்ட்ஸ்ல இருந்து 165 ஹெர்ட்ஸ் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா ROG யூஸ் பண்ணி இருந்தால அந்த டிஃபரன்ஸ் பயங்கரமா தெரியும். எல்லாமே ஃபாஸ்டா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் அதான் 165 யூஸ் பண்ணிட்டு 185 போனீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. உண்மைதான். 165ல இருந்து 185 அப்புறம் 240 ஹெர்ட்ஸ் போங்க, அப்ப வேணா தெரியும். ஆனா அது இது எல்லாமே நெக்லிஜிபிள் ஆயிட்டே போகும் ப்ரோ. எவ்வளவு அதிகமாகுது அவ்வளவு வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே போகும். ஆமா இருக்கலே மேஜர் டிஃபரன்ஸ் எங்க தெரியும் பாத்தீங்கன்னா 60 to 120 தான் இருக்கலே ஹைலைட்டான டிஃபரன்ஸ். பெரிய டிஃபரன்ஸ் தெரியும் 60 to 120. மத்தபடி இப்பதான் ஐபோன் 17லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆப்பிள் ஃபேன்ஸ். அது பொதுவாவே கன்சம்ஷனுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அதான் 15K ரேஞ்சில் வந்து மீடியாவுக்கு இது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம். மெயினாக பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக கோடு உள்ளது. ஆமாம், எல்சிடி வரலாம். பாக்கெட் எஃப்எம் ஆடியோ ஓகே. ஹாய் ப்ரோ, சீரியஸ்லி உங்கள் சேனலில் 2 years ப்ளஸ் கன்டினியூஸாக பாட்காஸ்ட் மாதிரி உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரேன். ஒரு சில டைம்ஸ் மற்ற சேனல் லைக் ட்ராகன் டெக், தமிழ் டெக், டெக் சூப்பர் ஸ்டார், டெக் C4 எல்லா லிஸ்ட்டும் ஃபுல் லிஸ்ட் இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்துட்டு வரேன். லைக் ஒரு சில பர்டிகுலர் மொபைல் என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டால் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்ப்பேன். ஆனால் எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணதை வச்சு தான் கடைசி வரைக்கும் பேசுகிறாங்க. லைக் லேட்டர் 20 to 30K பட்ஜெட் வீடியோ போடும்போது கூட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜை வச்சு தான் மட்டுமே தான் அவங்க லிஸ்ட்டு போடுறாங்க. ஒரு சில பிராண்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. லைக் ஃபோன் நல்லா இருந்தாலும் கூட ஓல்டு இஷ்யூஸை வச்சு ஆமாம் இது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு வர்றாங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் சேனலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஃபோனும் இனிஷியல் ஆஃப்டர் அப்டேட்டு கம்ப்ளீட் கன்சியூமர் ரிவ்யூஸு வித் ப்ரூஃப் அண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அண்ட் மோஸ்ட்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேவையான ஃபோன்ஸை அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகம். ஆனால் கௌதம், SRK, ஸ்ரீவத்சன் எக்ஸெட்ரா. ப்ரோ நம்ம பூமர்ஸ் வீடியோ மிஸ்ஸிங்கு. வேகமாக காமேஷ் ப்ரோவை கூப்பிட்டு வீடியோ போடுங்க. உங்கள் கம்யூனிட்டியில் இன்னும் வளர வாழ்த்துக்கள். மொத்தம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கிட்ட இருக்க அட்வான்டேஜஸ் அதை என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நம்ம பூமர் காமேஷ் என்ன பண்ணாருன்னா, சாம்சங் தான் பிராண்டுன்னா சாம்சங் தான் அப்படின்னு ஒரு வீடியோ பேச ஆரம்பிச்சாரு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு டாபிக் போயிட்டாரு. அப்புறமா ஒரு 40 நிமிஷம் அப்புறம் திரும்ப வந்து சாம்சங் தான் அப்படியே போயிட்டு சுத்திட்டு கடைசியில ஆல் இந்தியா ட்ரிப் வீடியோ ஸ்டார்டிங்ல என்னன்னா சாம்சங் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக வந்தாரு. கையில S24 அல்ட்ராவும் S24 அல்ட்ராவும் S25 ரெண்டு போனும் சாம்சங் நல்லா இருக்காமா இப்போ 128 ஆமா ரெண்டுத்துலயுமே 7 மணி நேரம் S24 வருதா? எது ரெண்டுத்துலயும் 7 மணி நேரம் S24 வருதா? ரீசெட் இது பண்ணாரா தெரியல. நான் அத கேட்டேன், என்ன ப்ரோ சொல்றீங்க S25லே வருது ஷிவோ அப்படினாரு. S25ல வரது ஓகே, S24 அல்ட்ரா அவ்வளவு மட்டமா இருந்துச்சு அவருக்கு, எப்படி அதான் அதுலயும் வருதா? சரி அதான் இப்போ என்னன்னா சாம்சங் தான் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க இந்த அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு அவருக்கு, இந்த OnePlus இருக்காம பாருங்க 13 வச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படியே போய் டைவர்ட் ஆகி அப்படியே போய் எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சுத்தி கித்தி கடைசியில திரும்ப வீடியோ முடியும் போது சாம்சங் தான் அப்படின்னு முடிச்சாரு. ரைட்ரா அப்படி இருந்து அப்ப S26 அல்ட்ரா கன்ஃபார்ம் நம்ம சேனலுக்கு ஒண்ணு வாழ்த்துக்கள். அவர் யார் நம்ம காமேஷ் பிரதானே S24 அல்ட்ரா இது அப்கிரேட் போட்டு S26 அல்ட்ரா வாங்குறாரு. கேஷ் வழக்கம் போல சம்பவம் பண்ணிடுவோம் அவருக்கு. அதை வச்சு ஒரு வீடியோ மறுபடியும் ரேண்ட் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேர் ஹவுஸ்ல இருக்குதான் சிவோ, எப்போ போய் எடுக்கிறதுனே தெரியல. அதானே மாச கணக்கா வேர் ஹவுஸ்லயே இருக்கும், அதுக்குள்ள 3 EMI கட்டிடுவாரு. அனுப்பங்கய்யா திரும்பியும் முதல்ல தான் அப்படிதான் அந்த இதுல வரும். அட்ரஸ் வந்து நம்ம அட்ரஸ் போட சொல்லி நம்ம அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறீங்க. அதான் வேர் ஹவுஸ்ல கிடக்குமே, அவர் பேரை பார்த்ததுமே காமேஷன் போட்டிருக்கடா. நம்ம அட்ரஸ் போட்டலாம், இந்த அட்ரஸ் பேரு காமேஷன் போட்டிருக்கடா. அங்க இருக்க காமேஷின் சஞ்சீவி அந்த சாங் இருக்குல்ல, அது போட்டா ஏய் இவர் மாத்திரலாம் சிவான் பேர் போட்டு இவர்ரா டேய் அவருக்கு போன்லாம் திரும்ப கொடுக்க கூடாது, வேற ஹவுஸ்லயே போடு. ஆமா அவரே வருவாரு, வந்தாருன்னா பாட்டு பாட வைப்பாங்க போல, அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி பாட்டு பாடினீங்கன்னா உங்களுக்கு. ஆமா ஓகே. மோகன்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் iQOO 12 யூசர் ஃபார் த பாஸ்ட் 2 years. அப்டேட்ல ரீசெண்டாக Origin OS 6 வந்துச்சு. நல்லா இருந்த கேமராவை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்கு. பேட்டரி லைஃப் சோலி முடிஞ்சு அப்டேட் போட்டு முடிச்ச உடனே 93%ல இருந்து 91% வந்துட்டு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆல்சோ ரேம் இப்போ ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணுது. கேமரா அண்ட் பேட்டரி மட்டும்தான் டவுன் கிரேட் ஆகிருக்கு. 12/512GB வேரியன்ட் யூஸ் பண்ணுறேன். ஐம் ரக்கட் யூசரு. லைக் ஐ ஆல்வேஸ் 5Gல தான் யூஸ் பண்ணுவேன். ஜென்சன் இம்பாக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் விளையாடுவேன். 5Gல இருந்து 4G சேஞ்ச் பண்ணி நான் அப்படியே வச்சிருக்கேன், வச்சிருவேன்னு போட்டிருக்கேன். 4G ஓகே. ஆமாம். ஸோ அது
நெட்வொர்க் சுவிட்ச் ஆனால் தானே பிரச்சனை, நான் சுவிட்சாகவே விட மாட்டேன்டா நீ அப்படிங்கிற. ஒன்றும் கிளிக்க வேணாம், நாங்கள் வைஃபை யூஸ் பண்ணிக்கிறோம். நான் கொடுக்குறத நீ செய் அப்படிங்கிறார். கங்காதரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் இதுவரை 40 ஃபோன் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகலைன்றத அடிப்பட்டிருக்காரு. ஆமாம், அவருக்கு ஆக்சுவலாக சகலையோட அதிகம் பேசுவார் போல. ஆமாம், அதனால ஆட்டோ கரெக்ஷனில் அது ஆகலையை சகலன்னு போட்டு வச்சிருக்குது. சாட்டிஸ்ஃபைடே ஆகலை எந்த ஃபோனும். லாஸ்ட்டாக டெக்னோ காமன் 30 யூஸ்டு, அந்த ஃபோன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெக்னோ கம்பெனி இப்படி பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட நான் பார்க்கல. ஓஎஸ்லாம் மாசு, ஸ்மூத்தாக இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ் கூட. ஈவன் டெக்னோ கர்வ் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஃபோனுங்க அது. டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இவங்க அவங்களாம் ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்காங்க ஆக்சுவலாக, ரொம்ப நல்ல ஃபோன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் வந்து இப்போ இந்த பெரிய சேனல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க டெக்னோ இன்ஃபினிக்ஸ் நல்லா பண்ணுறாங்க, 2025 அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் அவங்க அந்த அப்டேட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுவே லாஸ்ட் அப்டேட் வந்து ஏப்ரலோட அப்படியே நிற்கிது. இதுல வந்து மெயில்ல வேற வந்துருந்துச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஆண்ட்ராய்டு 16க்கு பண்ணோம். இவனுக்கு மட்டுமா? நான் இதே மாதிரி தான் ஏதோ வேற ஒரு இதுக்கும் நான் பண்ணியிருந்தேன், எவனுமே தர மாட்டாங்க. ஆனா லிங்க் மட்டும் அனுப்புறானுங்க, ஒரு பையில எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஃபுல் டீடைல் ஷேர் பண்ணோம், அது பண்ணி 1 மந்த் ஆக போகுது, இன்னும் அப்டேட்டே வரல. ஆனா ஜாக்கி மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் ஃபில் பண்ற எந்த அப்ளிகேஷனும் ஃபில் ஆகல, கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சிறையிலையா அவனை கொண்டு போய் நான் திரைக்கு மறையில வச்சு. சரி, அடுத்து வந்து சுந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து, OnePlus Nord 5 யூஸ் பண்றேன், ரன்னிங் நவ் ஆக்சிஜன் OS 16 ப்ரோ, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும்போது ஒயிட் ஃபிளிக்கரிங் ஒரு நாளைக்கு 4 times ஆகுது வருது, என்ன பண்றது ப்ரோ, இதனால டிஸ்பிளேல எதுவும் இஷ்யூ வருமா? இது சாஃப்ட்வேர் சைடு இஷ்யூ மாதிரில இருக்கு. சாஃப்ட்வேர் சைடு தான் இந்த பிரச்சனை இருக்கும் மோஸ்டா, வேற எதுவும் கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் டேட்டா வேணால் பேக்கப் எடுத்துகிட்டு ரீசெட் வேணால் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாள் தான் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்கள் விருப்பம். நீங்கள் அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. அண்ட் அந்த Nord 5 அந்த இது OnePlus-ஓட கம்யூனிட்டியில் ரிப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க அடுத்த இதில் கூட ஃபிக்ஸ் கூட பண்ணுவாங்க, ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா. ரைட்டு. சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஃபேக் நார்த் இந்தியன் ஆட்ஸ் OLX-ல பார்க்கும்போது மெனி ஆட்ஸ். இது அந்த யூஸ்டு மார்க்கெட் ஸ்கேம்ஸ் பற்றி பேசுனீங்களா, அதை பற்றி ஒருத்தர் டீட்டெயிலாக போட்டிருந்தாரு, பயங்கரமாக இருக்கே. ஆமாம், OLX-ல பார்க்கும்போது மெனி ஆட்ஸ் இருக்கு ப்ரோ, சேயிங் iPhone 16 Pro 20 to 30K. மெனி பீப்புள் டோன்ட் நோ, எஸ்பெஷலி தீஸ் டீனேஜ் கைஸ். அவன் பேமெண்ட் பண்ண சொல்லுவான், அப்புறம் ஃபோனே வராது. இஃப் வி ஆஸ்க் ப்ரைஸ் தே வில் சென்ட் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ண எந்த மாடல்னு கேட்பான், அப்புறமா பிக்சல்லாம் அனுப்பிட்டா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் கொரியர் அனுப்பிச்சிருவேன்னு சொல்லுவான். ஆடு பக்கத்து ஏரியாவில் இருக்கும், அப்படி சொன்னால் எங்கள் கடை யூபியில் இருக்குன்னு சொல்லுவான். ஊப்பியில. ஆமா, க்ளோன் மொபைல் விற்பானுங்க. ஆமா, இது நடந்திருக்கு நிறைய இடத்துல. நம்ம அது காமன். இவர் பீட்டர் ப்ரோக்கெலாம் வந்து ஓப்போல க்ளோன் எடுத்துட்டு வந்தானுங்க ஒரு சிலர், ஓப்போட க்ளோன் F சீரிஸ். சரி, பெரிய நெட்வொர்க்காக இருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு பையன் அவன் ஏமாத்துறானா இல்லாட்டி அவன் ஏமாந்தானான்னு தெரியல, அவன் சொல்றான், நான் வந்து இந்த மாதிரி ஓப்போ ஃபோன் வாங்கினேன், இதை வந்து நான் இப்போ சில கஷ்டங்களுக்காக விற்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்தான். டே இது ஃபேக்குடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அது ஃபேக்கு. ஆமா, இது ஃபேக் போன்றா, இது ஓப்போ போனே இல்லைடா, ஐயோ பையா டே ஐயா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. எப்படி இருக்காங்க பாருங்க, அவன் ஏமாத்த கூட வந்திருக்கலாம்ல. கண்டிப்பா. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி HTC ஃபோன் இருக்குல்ல, அப்போ HTCக்கு செம்மையாக வரும். ஐஃபோனுக்கு என்ன ப்ரோட்டோ, HTCக்கு தான் இருக்குல்லையே ஃபர்ஸ்ட் காப்பி செம்மையாக வரும். ஆமாம், அது எப்போனா 2013 அந்த டைமில் 14 HTC பயங்கரம் இல்லை. அப்போ HTCக்கு அப்படியே அச்சு பிசுற மாட்டிப்பானுங்க 14லலாம், பயங்கரமா இருக்கும். HTC 1M8 அதுக்கெல்லாம் அடிப்பானுங்க. மெட்டல், இவனுங்களும் மெட்டல்லே பண்ணிருப்பானுங்க ஃபேக் போனை பண்ணிட்டு. HTC காஸ்ட்லி போன்ல, இவன் பாட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு போனை பண்ணிவிட்டு 65,000 அந்த மாதிரி போட்டு வித்து விட்டுவாங்க. ஏன்னா 1 சீரிஸ்ல செம காஸ்ட்லி பிரைஸ், ஃபிளாக்ஷிப். ஆமா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. அப்புறம் க்ளோன் மொபைல் விற்பானுங்க. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங், யூஸ்வலி ஸ்கேம் பண்ற பீப்புள் வில் ஹேவ் many ads in their account, but this guy did not. S25 Ultra screen read without bill and box Dubai variant னு சொன்னான். 30K. I almost trusted him, but ஏதோ இடிக்குதேன்னு மாதிரி இருந்துச்சு. I went to person and checked it. It was almost convinced to buy, since it was vibrating and storage கூட காமிச்சுது. I asked him if possible can we go to service center, but he refused. Then I took out a pen. அங்கதான் மாட்டிக்கிட்டான். They used cheap plastic. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது க்ளோனுன்னு. because I have used S25 Ultra before, so எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அதை பார்க்காம வாங்கியிருப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு S Pen யூஸ் பண்ண போறாங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும்?
பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி விற்பாங்க ப்ரோ. என்னோட ஆமா. ஃபிளிப் 6 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வச்சுன்னு சொன்னேன் ஐஃபோன் 16க்கு. ம். போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்பிளே ஃபேக்கு, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆச்சு, பட் ட்ரூ டோன் ஒர்க் ஆகலை. ம். லேட்டர் செட்டிங்ஸில் மாட்டிக்கிட்டேன். ஆமா. அப்புறமா எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ஃபிளிப் 6 எக்ஸ்சேஞ்ச் போட்டார், அந்த கதையை சொல்கிறார். மொபைல் கொரியர் ஸ்கேமு டன்சோ. ம். என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆல் ஆஃப் சடன் கால் பண்ணான். ரொம்ப நாள் டச்லேயே இல்லையே, ஓஎல்எக்ஸில் ஆடு பார்த்தேன், ஐஃபோன் 15 எனக்கு 25K இருந்துச்சு, ம். பெங்களூர் அவுட்டரில் இருந்துச்சு, மொபைல் ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பிளேஸ். ம். டெக்ஸ்ட் பண்ணேன்னா ஒரு ஊரில் இல்லை, என்னோட சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க, ம். அவங்க வர முடியுமா, நாங்கள் அங்கே வேணா வாங்க, அதான் நாங்கள் வர முடியாது, நீங்கள் வேணா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி ஆகலைன்னா டன்சோ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ம். ஐ வில் கில் ஃபுல் அமௌண்ட்டுன்னு ஆசை காமிச்சிட்டான். ம். இவன் ஜோஸில் ஓகே சொல்லிட்டான். ம். மொபைல் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டான். நீங்களும் டன்சோ புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். ம். while picking up this guy was in call with the டன்சோ guy. ம். அவன் ஐஃபோன் 15 பாருன்னு சொன்னான். ம். ஐஃபோனு கரெக்டு தான் ப்ரோன்னு சொல்லிட்டான். ம். ம். இவன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். ம். எடுத்துட்டு வர சொல்லிட்டான். டெலிவரி பண்ணும்போது இட் வாஸ் ஐஃபோன் 11, iCloud லாக்டு வேற, வித் சம் அதர் ஐஃபோன் 11 பாக்ஸ், ம். சம் ரேண்டம் பில்லு. ம். he tried contacting that guy but he did not pick. ம். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். தென் நெக்ஸ்ட் மொமெண்ட் இட் செல்ஃப். அப்புறமா we gave a complaint but as you said ஒன்றும் நடக்கலை. அது நடக்காது. மெனி டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் ஆர் கோயிங் ஆன். இருக்குல்ல. புதுசாக யோசிக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, இப்போ கேஸ் போடும்போதும் ம். ஐஃபோன் 15 வாங்கினேன் சார் நம்ம சொல்லுவோம். ம். அவன் என்ன சொல்லுவானா, சார் நான் இதுதான் சார் காமிச்சேன், ஆமா. அவன் இதை தான் வாங்கினான் அப்படின்னு. ஆமா. இப்போ நம்ம கையில் வர ப்ராடக்ட் Proof இருக்குமா, இருக்காது மாட்டிப்போம். வேற. நம்ம கிட்ட தான் ப்ராடக்டே இருக்கு, ப்ராடக்ட் இருக்குது, வீடியோ அதாவது ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், கடுப்பு தான். அடுத்து எடிசன் அப்படிங்கிற நண்பர் வந்து இதே போல் எங்களுக்கு ஒரு மொபைல் ஷாப் இருந்துச்சு. ம். மொபைல் ஷாப்பில் இருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நாங்கள் அதே டைமில் வேறு ஃபோனில் இருந்து மொபைல் ஷாப்புக்கு கால் பண்ணோம். ம். அவங்க நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுது. நல்லா திட்டிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். 4 டேஸில் மாட்டிக்கிட்டான். தூத்துக்குடியில் நடந்தது இது. 2024 ஏப்ரலில் நடந்துச்சு. ஸோ இதை மாதிரி பண்ணால் அகைன் யோசிக்க வேணாம், பிளாக் பண்ணிடுங்க. அப்படியும் பண்ணால் அட்லீஸ்ட் கிராஸ் செக் ஆச்சும் பண்ணி தொலைங்க. இன்ஸ்டாகிராம் ஆடை நம்பாதீங்க. ஆமாம், நான் நம்புனா நொட்டிட்டு போயிரும்பா. பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் லூஸ் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சது. அவன் சீட்டர் அப்படின்னா ஒரிஜினல் ஷாப்பு கால் பண்ணி இவன் நம்பரை கொடுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் ஷாப் ஓனர் உங்ககிட்ட அதை கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா அவன் தனியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் பேரில் இருக்கு இல்லையா. பட் நீங்கள் கன்ஃபார்மாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனில் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ண வந்த அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கால் பண்ணுவான். செகண்ட் நம்பரு எதுவும் குரூப்பில் சோஷியல் மீடியாவில் போட்டால் போதும். யார் இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து அதை பார்த்து கேட்டால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சது அவன் ஈஸியாக அடிக்கிறான். ஸோ நான் நீங்கள் யூஸராக அதான் உஷாராக இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்ககிட்ட இருந்து வரணும். ப்ளீஸ் இந்த கமெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணி பேசுங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அண்ட் அவேர்னஸ். நீங்கள் வேற அவன் என்னென்னமா திட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம், பயங்கரமாக திட்டுறாங்க ப்ரோ. இதில் வேற ஸ்மார்ட் ஃபோன் ஸ்கேம்ஸ்லாம் இப்போலாம் இன்னும் ஈஸியாகிருச்சு. இன்னொன்று நடக்குது தெரியும்ல. இப்போ டூர் போனோம்னா டார்ஜிலிங் போகணும்னு நினைக்கிறாங்க. இங்கே யாரும் டார்ஜிலிங்க்கு வந்து பெஸ்ட் இது தேடுறாங்க தங்குறதுக்கு ஹோட்டல். அது கூகுளில் இவனுக்கு காசு கொடுத்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருப்பானுங்க. ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா அந்த ரூம், அது ரூமே இல்லை, அந்த மாதிரி ஒரு இடமே இருக்கு. ஹோட்டலே இல்லை, ஹோட்டலே இல்லை. அதான் சொல்கிறேன், புக்கெலாம் ஆகிடும். அப்படியே ஹோட்டல் இருந்தாலும் சொல்கிறேன் ப்ரோ. உள்ளே போனால் அது வந்து பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. எப்படா எடுத்த ஃபோட்டோ, என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான், மாட்டாங்க, முடிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா எதுவும் நடந்திருக்கு. இவன் வேற என்ன பண்ணிருக்கான், 20,000 வாங்கிடுவான். பட் அந்த ரூம் 1500 கூட ஒருத்தர் இல்லை. 1000 பரவாயில்ல, 20,000 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த ஹோட்டலே இல்லை. அது அருமை. ஆமாம், தேடி தேடி என்ன அந்த ஹோட்டலே இருக்க மாட்டேங்குது இந்த ஏரியாவில். நாங்கள் வந்து ஏஜென்சியிலேருந்து ட்ராவல் ஏஜென்சிலேருந்து தப்பிக்கலாம்னு நினச்சி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அது பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா அது ஊர் பேர் தெரியாததில் வந்து இந்த மாதிரி நம்மளே தேடி புக் பண்ணால் ஸ்கேம் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. உண்மைதான் ப்ரோ. எஸ்கே சிம்பிளி அப்படிங்கிற நண்பர் வந்து வாட்ஸ்அப் ஆன் iOS now has a new option to transfer to Android. ஆமாம் ப்ரோ, மேபி someone can try and tell it. அப்டேட்டில் வந்துருச்சான், இப்போ ஈஸியாக இருக்கான் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26.3ல நிறைய காமிச்சிருக்கு ப்ரோ.
ஆனா ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா வேற நிறைய மாறுது. ஓகே. பட் ஆனா ஒருத்தருக்கு சிம் ட்ரான்ஸ்ஃபர் சூப்பரா காட்டுது ஓகே. அப்ராட்ல, எனக்கு அந்த ஆப்ஷனே காணும். சிம் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ அந்த வாட்ஸ்அப் தானே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. இங்க வேற ப்ரோ ஒர்க் ஆச்சுன்னா ஹாப்பி தான். எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் 12 Pro Max ஒரு தடவை யூஸ் பண்ணேன். அதுல இருந்து திரும்ப நான் ஆண்ட்ராய்டுக்கு மூவ் பண்ணேன். அசால்ட்டா மூவ் ஆச்சு. எத்தனைக்கும் கேபிள் போட்டு. இப்போலாம் எங்க நடக்குது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியலையே. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் மூவ் பண்ணும்போது 1.5 ஷேர்ல ஏதோ ஒரு ஆப் இருந்தது வாட்ஸ்அப். அது தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆமா, அடுத்த தடவை பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா OS லெவல்லயே நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப என்னடான்னு பார்த்தா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே கதறாங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, கரெக்டா போக மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த சேல்ல வந்து இந்த 16 Pro Maxலாம் வாங்கினாங்க. அவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஹிஸ்டரி ஃபுல் காலி. கடுப்புங்க. அதனாலதான் சொல்றேன், இவன் அட்லீஸ்ட் இதை ஃபிக்ஸாவது பண்ணணும்ல கொஞ்சமாவது. நான் எவ்வளவு ஈஸியான ஐடியா கொடுக்குறேன். கரெக்ட். யாருக்கு காசு கொடுக்குறோன்றேன். வேற யாரும் இல்ல, மெட்டா தான் திட்டிட்டு இருக்காரு. ஒரு 50 GB கொடுத்தானே ஒரு காமன் ஐடி மாதிரி பண்ணிட்டுனா முடிஞ்சு போச்சு. ஆண்ட்ராய்டு இதுல எங்க லாகின் பண்ணாலும் கேம் காரன்லாம் பண்றான் ப்ரோ. அதான் சொல்றேன். அந்த கிரிக்கெட் கேம் இருக்குல்ல, அவன் Facebook பேக்கப் யூஸ் பண்றான். அப்ப அந்த மாதிரி நீ ஒரு காமன் பிளேஸ் வச்சுக்கணும்ல பேக்கப். நிறைய பேர் இப்ப Facebook தான் யூஸ் பண்றாங்க. கேமர்ஸ்லாம் மோஸ்டா வந்து இந்த ஏனா ப்ளேவும் ஆப்லோட ஒர்க் ஆகுது. சோ Facebook லாகின் வச்சிட்டீங்கன்னா அதுல லாகின் ஆயிருது எல்லாமே. கால் ஆஃப் டியூட்டி அப்படிதானே. அப்போ இதெல்லாம் வந்து யோசிக்கணும்ல. வாட் இஸ் திஸ் மார்க் மாமா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.